நான் ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று பண்ணுறேங்க, நாங்கள் ஒரு பெரிய ஈவெண்ட் கம்பெனி. நீங்கள் வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க, உங்கள் டான்ஸ் டீமை கூட்டு வந்து எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க சார். என்னுடைய டான்ஸ் கிளாஸ் வந்து புக் பண்ண சொன்னாங்க. இவங்க பேச்சை கேட்டு இவங்க சொல்ல லவுட் ஸ்பீக்கரை போட்டு என்ன பேமெண்ட் மார்க் கொண்டு லவுட் ஸ்பீக்கரை போட்டு சார் இவர் திரைப்பட நடிகர் உங்களுக்கு தெரியும் அசார் சார், இவங்க திரைப்பட டாரா படத்துடைய பாடகி, அவர் சிபி சக்கரவர்த்தி, அவர் சூப்பர் சிங்கர், இவங்க அது இல்லாமல் தம்பி அக்கோ கேரளா டீம் இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சார் எங்களுக்கு வந்து நேற்று நைட்டு வந்த வரைக்கும் அமௌண்ட்லாம் கொடுத்துட்டாக்க ஆரம்பிச்சிடலாம், எல்லாம் ரெடியா இருக்கு சார். டிக்கெட்லாம் ஒரு சேல் ஆயிடுச்சு. இருங்க என்ன சொன்னீங்க? அமௌண்ட் ரெடி பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு இருந்தேன். மதியம் 3 மணிக்கு தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் சொன்னீங்க இல்லையா? 3 மணிக்கு அமௌண்ட் வந்து சொன்னாருங்க என்கிட்ட. இவங்க எல்லாமே ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, ரெடி பண்ணலாம்னு நாங்களும் ரெடி ஆயிட்டோம். பேமெண்ட் கேட்கறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இவர் என்ன சொல்றாருனாக்க எங்களுக்கு டிக்கெட் வந்து சேல் ஆகல, நாங்க என்ன பண்ணிட்டோம், எங்கிட்ட அமௌண்ட் இல்லைங்கிறாங்க. பட் ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி கூட சாரோட அக்கௌண்ட்ல இருந்து டிக்கெட் போயிருக்கு. 6 மணிக்கு வந்தோம் சார், டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணலான்னு வந்தோம். டிக்கெட் இருக்குன்னு சொன்னாங்க. பெர் ஹெட் 500, கப்பல்ஸ்க்கு 1000. நாங்கள் 2500 ரூபா கொடுத்து இப்போ 5 பேர் உள்ள போயிருக்கோம். 3 ரவுண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். ஸ்டேஜே ஆன் பண்ணல. இப்போ கேட்டால் அவர் என்னன்னு தெரியலன்றார். கியூஆர் கோட்ல எனக்கு ஜிபேல தான் பண்ணிருக்கேன், அமௌண்ட் பே பண்ணிருக்கேன். நான் பப்ளிக் ரொம்ப கம்மியான கிரௌட் தான் இருக்கு. எங்களுக்கே டவுட்டா இருக்கு, ஈவென்ட் நடக்காதோன்னு நாங்கள் வெளியே வந்து பார்த்தா இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. ரீஃபண்ட் பண்ணணும் சார், நம்ம ரீஃபண்ட் பண்ணணும். அது பார்த்து அக்கௌண்ட்ஸ் பார்த்து யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்ல அப்படியே ரீஃபண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். எங்களுக்கு அமௌண்ட் சார் ஸ்டால் போட்டுக்கிறவங்களுக்கு சார் ரீஃபண்ட் பண்ணணும் சார். நம்ம எப்படி என்ன 10க்கு 10,000 ரூபா வாங்கியிருக்கிறீங்க, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி எல்லாருமே ஸ்டால் போட்டுக்கிற ஃபுட் எல்லாம் என்ன தூக்கி போட்டு போறதுங்களா? போட்டுக்கிற பிரியாணி, போட்டுக்கிற பரோட்டா, போட்டுக்கிற தோசை அதெல்லாம் எங்க கொண்டு போய் விற்கிறதுங்க? எங்க கொண்டு போய் விற்கிறது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.